கலங்கரை விளக்காய் திகழவே ஆழியின் நடுவில் ஜனமே கலங்கரை விளக்காய் திகழவே எரியும் தீபங்கள் தொடர்ந்து எரியும் தீபங்கள் தொடர்ந்து எரிய அக்கினியாவி ஊற்றிடுமே அக்கினியாவி ஊற்றிடுமே காலை தோறும் கர்த்தரே. கர்த்தருக்குள் அன்பானவர்களே, அனுதினமும் கிறிஸ்துவுடன் தியான வேளைக்கு உங்களை அன்புடன் அழைக்கிறோம். இன்றைய தியானத்திற்கான வேத வாசிப்பு யோவான் 9ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 7 வரை, 26 முதல் 41 வரை. தியானத்திற்கான தலைப்பு இருதயமும் கண்களும். இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். மத்தேயு 5:8. சரீர சுத்தத்தை நாம் அறிந்திருக்கிறோம். அழுக்கோடு நாம் சமுதாயத்தில் நடமாட முடியாது. அழுக்கான உடை அணிந்து அழுக்கு தோற்றத்தோடு வீதியில் அலைகிறவர்களின் நிலைமையை நாம் அறியாதவர்கள் அல்ல. சரீர சுத்தத்தோடு அழகாக வெளியே செல்லும் போது உலகம் நம்மை மதிக்கும். ஆனால் தேவன் நம்மை எப்படி பார்க்கிறார் என்பதுவே முக்கியம். அறிவில் சிறந்தவர்களாக தங்களை நினைத்திருந்த சிலர், நாங்கள் குருடரோ என்று இயேசுவிடம் கேட்டனர். ஒரு பிறவி குருடனை இயேசு பார்வையடைய செய்தது நிமித்தம் குழம்பிய பரிசேயர் பார்வையடைந்த மனுஷனுடன் வாதிடுகின்றனர். அவனோ துணிகரமாக, அவர் என் கண்களை திறந்திருந்தும் அவர் யார் என்று அறியாதிருக்கிறீர்களே என்று அவர்களை மடக்குகிறான். கண்கள் திறக்கப்பட்ட அவன் தான் விசுவாசித்திருந்த தேவகுமாரனை கண்டு பணிந்து கொள்கிறான். ஆனால் ஏற்கனவே பார்வையோடு இருந்த பரிசேயரோ அவரை காண முடியாத குருடராக இருந்தார்கள். இங்கே முக்கிய விஷயம் என்ன? இருதயம். இந்த மனுஷன் தன் கண்களில் மாத்திரமல்ல, இருதயத்திலும் சுத்தத்தை பெற்றான். விசுவாசித்தான், இயேசுவை கண்டான். பரிசேயரோ வாழ்நாளில் காணாத தேவனுடைய பெரிதான வல்லமையை பிறவி குருடன் பார்வை பெற்றதிலே கண்டனர். ஆனால் தங்கள் இருதய கடினத்து நிமித்தம் கண்கள் இருந்தும் இயேசுவை இன்னார் என்று காண முடியாத குருடராயிருந்தனர். காணாதவர்கள் காணும்படியாகவும் காண்கிறவர்கள் குருடராகும்படியாகவும் நியாய தீர்ப்புக்கு நான் இந்த உலகத்தில் வந்தேன் என்று இயேசு சொன்னபோதுதான் பரிசேயர் தங்கள் கண்டன கணைகளை தொடுத்து, நாங்கள் குருடரோ என்று வினவினர். சிந்தனையும் கற்பனையும் இருதயத்தின் ஆழத்திலிருந்து எழுகின்றன. போதித்தல், வளைந்து கொடுத்தல், ஒப்பு கொடுத்தல், இம்மூன்றும் கல்வி கற்பதற்கு மாத்திரமல்ல, வேதாகம பயிற்சிக்கும் தேவை. பரிசேயர்கள் அற்புதத்தை கண்டனர். ஆனால் ஆண்டவரை பார்த்து ஆச்சரியப்படவில்லை. குணமாக்குதலை கண்ட அவர்கள் குணமாக்கினவரை புறம்பே தள்ளிவிட்டனர். ஆக இருதய சுத்தம் என்பது என்ன? அது ஒளிவு மறைவு எதுவும் இல்லாத இருதயமாகும். தப்பு தவறு இருந்தாலும் அது ஒழித்து வைக்கப்பட மாட்டாது. பெருமையும் மேட்டிமையும் குடிக்கொண்டிராது. கண்களில் பார்வை இருக்கும்போது எல்லாம் தெரியும். ஆனால் அது இருதய சுத்தத்தை தருமா? பரிசுத்த ஆவியானவரின் சுத்திகரிப்புக்கு இடமளிக்கும் போதுதான் அங்கே ஆண்டவர் நமக்குள் வந்து வாசம் பண்ணுகிறார். அப்போது சரீர கண்கள் குருடாயிருந்தாலும் கூட தேவ பிரசன்னம் நமக்குள் நிறைந்தே இருக்கும். ஜெபம் செய்வோமா? நல்ல தகப்பனே, பெருமை மேட்டிமை இவைகள் எங்கள் இருதயத்தில் குடிக்கொண்டிராதபடி எங்கள் இருதயத்தை சுத்திகரியும். ஆமேன்.